எந்திர பொருள் உற்பத்தி நகராம் போத்தனூர் கணவாயின் குளிர் மென்காற்று கசியும் கொங்கு மண்டல கோவை மாநகரில் கொடிசியா அரங்கில் தெற்கின்புத்தர் ஆசார் நாராயணகுரு நூல் வெளியிடுவதற்கு வந்துள்ள மேடையில் உள்ள பெருந்தையாளர்களுக்கும் இலக்கிய அன்பர்கள் நட்புகள் உறவுகள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றி இழந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்சை பதிப்பகம் கருப்பு வேர்கள் இலக்கிய கழகம் இணைந்து வெளியின் தெற்கின்புத்தர் ஆசார் நாராயணகுரு என்ற இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு இந்த நூலின் முதல் படியை பெற்றுக்கொண்டு சிறப்புரையாற்றிய மதிப்பிற்கும் போற்றுதலுக்குரிய தென்குமரியின் தமிழர் அடையாளம் ஐயா வைகுண்டரின் தலைமுறை வழிமுறை சுவாமி தோப்பு அன்புவனம் ஐயா வைகுண்டர் தலைவிப்பதி ஐயா பால பிரஜாபதி அடிகளார் அவர்களுக்கும் இந்நூலின் முதல் படியை பெற்றுக்கொண்டு வாழ்த்து வழங்கி சிறப்புரையாற்றிய மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய இலக்கிய கலைவாணர் தமிழ் தேசிய பாவலர் தமிழ் முருகன் என் பாசத்துக்குரிய அண்ணன் அறிவுமதி அவர்களுக்கும் கோவை குசும்பு நக்கலையை தனது எழுத்து நடையாக்கி அன்றாட நிகழ்வுகளின் உண்மைத்தன்மையை அக்குவேராய் பிரித்து மேய்பவர் மழை நேர மாலையில் சுட சுட வடை மிளகாய் பஜ்ஜிகளை கடித்துக் கொண்டே தேநீரிலிருந்து சுவாரஸ்யமான கலகல எழுத்தாளர் பேச்சாளர் பெரியாரியர் தமிழ் தேசிய மாநில பற்றாளர் தோழர் பாமரன் அவர்களுக்கும் இந்த நூலை எழுத ஆரம்பித்த நேரத்தில் தட்டச்சு செய்ய கொடுத்த இடத்தில் தற்செயலாக என்னை பார்த்தவர் என்ன தோழர் இங்கே என்றார். நூல் பற்றிய விவரம் சொன்னேன். என்ன புத்தகம் என்றார். தெற்கின் புத்தர் ஆசார் நாராயணகுரு என்றேன். தோழர், மிக அருமையான தலைப்பு, இந்த நூலை வேறு யாருக்கும் கொடுத்து விடாதீர்கள், நான் தான் வெளியிடுவேன் என்றார். என்று உறுதியளித்து என் எதிர்கால சுமைகளை தன் தோளில் தாங்கி உற்சாகம் அளித்து மிகச் சிறப்பான வடிவத்தில் நூலை வெளிக்கொண்டு வந்திருக்கும் கவிஞர் தம்பி தோழர் அவர்களுக்கு என் இதய வணக்கம். ஒரு குறிப்பான செய்தியை இங்கே சொல்ல வேண்டும். ஒரு நாள் என் நண்பர் இயக்குனர் வேல்முருகன் அவர்கள், அண்ணா பாக்கியராஜ் வீட்டுக்கு வர முடியுமா, ஒரு வேலை இருக்கிறது என்றார். நான் பாக்கியராஜ் அவர்கள் வீடு சென்றேன். ஆந்திர முதல்வராக இருந்த NT ராமாராவ் பற்றி ஆந்திர அரசியல் பெரும்புள்ளிகள், அவர் கட்சி எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் கட்சி பொறுப்பாளர்கள் பதிவு செய்த பெருந்தொகுப்பு அது. தெலுங்கு பிலிம் பெடரேஷன் சார்பில் அவற்றை தமிழில் கொண்டு வர இயக்குனர் பாக்கியராஜ் அவரோடு ஒப்படைத்திருந்தனர். அதன் பிரதிகளை எடிட் செய்து ஒழுங்குபடுத்தி பிழை திருத்தம் பணிக்காக விசாரிக்கும்படி என்னை சொல்லியிருக்கிறார்கள். எனது வேலையில் திருப்திப்பட்ட பாக்கியராஜ் அவர்கள் பலமுறை என்னை அவர் இல்லத்துக்கு அழைத்து பேசிக் கொண்டிருக்கும் சமயத்தில் ஒரு நாள் மாலை என் கையில் இருந்த அந்த புத்தகத்தை வாங்கி இது என்ன என்று கேட்டார். இது தெற்கின் புத்தர் ஆசார் நாராயணகுரு என்றேன். இது வெளிவந்து விட்டதா என்றார். இன்னும் வெளிவரவில்லை என்றேன். இந்த புத்தகம் எனக்கு கிடைக்குமா என்றார். சரி, எடுத்துக்கொள்ளுங்க என்றேன். மறுநாள் காலை 11 மணி இருக்கும். தமிழன் நலங்கோவா, நான் பாக்கியராஜ் பேசுகிறேன். உங்கள் நூலை 100 பக்கங்களுக்கு மேல் படித்து முடித்து விட்டேன். இதில் சொல்லக்கூடிய பல சம்பவங்களை நான் நேரில் சந்தித்திருக்கிறேன். கேரளாவில் நானே பல சிக்கல்களை நேரில் உள்வாங்கி இருக்கிறேன். இந்த நூல் மிக அருமையான நூல். இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு எனக்கு வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து விடுவேன் என்றார். ஆனால் அவர் இன்று உயிரோடு இல்லை. இந்த நேரத்தில் இந்த நூலின் முதல் வாசகர் இயக்குனர் பாக்கியராஜ் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூல் ஒவ்வொரு தமிழர்கள் மத்தியிலும் ஒவ்வொரு கேரள நாட்டு மக்கள் மத்தியிலும் போய் சேர வேண்டும். ஏனென்றால் நாராயணகுருவை RSS உள்வாங்கி செரிக்க ஆரம்பித்து விட்டது. RSS நாராயணகுரு மடங்களையும் நாராயணகுரு ஆசிரமங்களையும் SNDP யோகத்திலும் முழுக்க RSS ஊடுருவிட்டது. அவர்களிலிருந்து மீட்க வேண்டும். நாராயணகுருவை RSS மீட்க வேண்டும். நாராயணகுரு மடங்களையும் RSS மீட்க வேண்டும். இதற்குரிய தூண்டுதலான இடைநிலை கருவி தான் இந்த நூல். இது தமிழர்களுக்கும் ஒரு ஆயுதம், கேரள மக்களுக்கும் ஒரு ஆயுதம். இந்த நூல் இரு மாநிலங்களுக்குமான ஒரு உறவு பாலமாக, இரு மாநில மக்களுக்குமான நாராயணகுருவை எடுத்துச் செல்லக்கூடிய நூலாக விளங்கும் என்று கூறிக்கொண்டு இந்த நூலை வெளியிட்டு பெருமைப்படுத்திய அத்தனை பேருக்கும் உங்கள் அனைவருக்கும் என நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.